வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு 2025 சனிப்பெயர்ச்சியை குறித்து ஒரு முன்னோட்டம். 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி இடம்பெயர்கிறார். இப்போ நம்ம டெப்தா பார்க்கணும் அப்படின்னா நம்ம லக்ன புள்ளி அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா என்னன்னா, மகர ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த 3 நட்சத்திரத்துல 9 பாதங்கள் வழியாகத்தான் நமக்கு லக்னம் ஏதோ ஒரு புள்ளியில பாதத்துல உட்காரும். அதை நம்ம ஜனன ஜாதத்தை கணிச்சு வச்சுக்கணும். அப்ப நமக்கு அந்த லக்ன புள்ளி தெரிந்தால் 12 பாவத்துக்கான புள்ளிகளும் தெரிந்துவிடும். அந்த 12 பாவ புள்ளிகள் எல்லைகள் தெரிந்த பிறகு அந்த இடத்தை ஒரு கிரகம் டச் பண்ணாதான் அந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சி அந்த இடத்துக்கு வருதுன்னு அதாவது ஒரு பாவத்தினுடைய ஆரம்ப முனை என்று பெயர். இப்ப லக்னம் முதல் பாதத்துல உத்திராடம் 2ஆம் பாதத்துல மகர ராசியில இருந்ததுன்னா அது மகரத்தினுடைய ஆரம்ப முனையாக நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இதே திருவோணத்துல 2ஆம் பாதத்துல இருந்தது அப்படின்னா அது 5ஆவது புள்ளியில சென்ட்ரல்ல இருக்குன்னு அர்த்தம். அதே அவிட்டம் 2ஆம் பாதத்துல இருந்ததுன்னா அது கடைசி புள்ளியில இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு தகுந்த மாதிரி 12 பாவ புள்ளிகளும் மாறும். இப்ப நீங்க உத்திராடம் 2ஆம் பாதத்துல உங்களுக்கு லக்னம் அமைந்ததுன்னா மட்டும்தான் இப்ப சனி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறாருன்னு அர்த்தம். ஏன்னா ஆரம்ப புள்ளியே உங்களுக்கு முதல் புள்ளியா இருக்கிறதுனால மீனராசியினுடைய முதல் புள்ளியே 3ஆம் பாவத்துல தொடங்கிடும். ஆனால் இப்ப திருவோணம் 2ஆம் பாவத்துல இருக்குன்னு வைங்க, அப்ப 5ஆவது புள்ளி மீனராசியில அது உத்திரட்டாதி 4ஆம் பாதம். அந்த இடத்த சனி டச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் உங்களுடைய 2ஆம் பாவம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி பாவ எல்லைகளை நீங்க பகுத்து பார்த்துட்டு தான் இந்த நிர்ணயம் பண்ணணும். இந்த பாவத்துக்குள்ள வந்துருச்சா, இந்த பாவத்தின் செயலை செய்ய போகுதா, அதுவும் எப்ப செய்யும், நமக்கு நடக்கிற திசாபுத்தி அந்தர சூட்சமம் அந்த கிரகத்தை ஒத்திருந்தால் மட்டும்தான் செய்யும். எதுக்கு எடுத்தாலும் எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காது. அப்ப ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தின் பலனை தருது. இன்னைக்கு சனி பூரட்டாதியில இருக்காருன்னா குரு மாதிரி வேலை செய்யறாரு. குரு நம்மளுக்கு 5ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால 5ஆம் வீட்டினுடைய பலனை சனி குரு மூலமாக நமக்கு தருகிறார். இது ஒரு பொது பலன் தான். இன்னும் நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்ம பிறந்த நேரம் ஊரை கரெக்டா நம்ம ஃபீட் பண்ணி 12 பாவ உபநட்சத்திரங்களை கால்குலேட் பண்ணணும். இந்த 12 பாவ உபநட்சத்திரங்கள்ல எந்த கிரகம் 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ அதிகாரம் வாங்கி இருக்கோ அந்த கிரகம் கெட்ட கிரகம். அந்த வகையில சனி கிரகம் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருந்தால் நிச்சயமாக நீங்க சனியை ஒரு கெடுதலான கிரகமா ட்ரீட் பண்ணலாம். சனியினுடைய நட்சத்திரங்களை நீங்க நோட் பண்ணிட்டு அந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணலாம். அந்த நட்சத்திரங்கள்ல எந்தெந்த கிரகங்கள்லாம் போகுதோ அப்பெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கலாம். இதுதான் முறை. ஆனால் நமக்கு சனி கிரகம் பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் போன்ற பாவங்களை இயக்கிற அதிகாரியாக விட்டால் நாம் அதுக்காக பயிற்சியை வச்சு கவலைப்பட வேண்டியது. இது எல்லாமே 27 நட்சத்திரங்களுக்குள்ள 12 பாவ அதிகாரிகள் இருக்காங்க. அதை நாம கணிச்சு பார்த்த பிறகு நாம எந்த கிரகம் எந்த நட்சத்திர தொடர்புல என்ன பாவ பலனை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கேள்விகளுக்கு கரெக்டா பதில் கொடுப்போம். அப்பதான் நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகலாமா அல்லது அந்த விஷயத்தை தொடங்கினா சக்சஸா முடியுமாங்கிறதுக்கெல்லாம் உறுதியான பதில்கள் கிடைக்கும். ஒரு இடத்துல வந்ததாலேயே அந்த இடத்தினுடைய பலனை அந்த கிரகம் எப்பவுமே செய்யாது. அது நமக்கு திசாபுத்தி அந்தரமாக அது இன்வால்வ் ஆகும்போது தான் செய்யும். 2வது, ஒரு பாவத்துல பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கு, பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இருக்கு.
அதில் நாம் எந்த சப்ஜெக்டில் நம்ம ஈடுபாடு வைக்கிறோமோ அந்த சப்ஜெக்டுக்கு அது என்ன இருக்குன்ட்டு தான் நம்ம பதிலை பார்க்கணும். அந்த வகையில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக கெட்ட ஸ்தானம்ங்கிறது எது அப்படின்னா, மகர லக்னத்திற்கு 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான தனுசு. இந்த 4, 8, 12ல் எந்த கிரகம் வந்தாலும் கஷ்ட நஷ்டம்தான். அதில் சனி வரும்போது நமக்கு பாதிப்புகள் அதிகம்தான். பட் இப்போ 2ல் இருந்து 3க்கு போறார். இந்த 2ஆம் இடம் என்பது அவருடைய ஆற்றலை கெட்ட ஆற்றலாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. இயற்கையான ஆற்றல் என்ன சனியினுடைய ஆற்றல் அப்படின்னா, நம்ம லக்னத்திலிருந்து மீன ராசிங்கிறது 3ஆம் வீடு. அப்ப அந்த 3ஆம் வீட்டுல இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரமா சனியினுடைய ஆற்றல் இருக்குது. 7ஆம் இடமான கடகராசியில பூசம் நட்சத்திரமா சனியினுடைய ஆற்றல் இருக்குது. 11ஆம் இடமான விருச்சிக ராசியில அனுஷ நட்சத்திரமா சனியினுடைய ஆற்றல் இருக்கு. இப்ப சனி இருக்கிறது இந்த ஆற்றலை கெடுக்கிற மாதிரியும் இந்த ஆற்றலை இழக்கிற மாதிரியுமான இடத்துல இருக்கிறதுனால இந்த 3ஆம் இடம் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை, சுய அறிவு, தகவல் தொடர்பு, இடமாற்றம் மற்றும் நமக்கு டாக்குமெண்ட் ரீதியான ஒரு வேலைகள், இதுக்கெல்லாம் நெகட்டிவாக வேலை செய்யும். அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துக்கும் நெகட்டிவாக வேலை செய்யும். அதே போல் நண்பர்கள், கூட்டு வியாபாரம், நம்முடைய சகோதர அதாவது முன் சகோதர சகோதரிகள், இவங்களுக்கெல்லாம் பாதிப்பாக வேலை செய்யும். அப்போ இது எல்லாம் நம்ம அந்த ஆற்றல் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினோம்னா சரியாக வராது. இப்போ சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலேயே போகுதுன்னு வைங்க. எப்போ போகும்? மார்ச் மாதம் பூரட்டாதி 4ஆம் பாகத்தில் போயிட்டு அதுக்கு அடுத்தது உத்திரட்டாதிக்குள்ளே போகும். அப்படி போகின்ற டைமில் கும்பராசியினுடைய பலனை செய்யும். கும்பராசி நமக்கு என்ன? 2ஆம் இடம், பணவரவு ஸ்தானம். அப்போ அதுக்கு சாதகமாக இருக்கிறது. சனி போகிறது 3ஆம் இடமா இருந்தாலும் அந்த சனியாகவே வேலை செய்யறதுனால, அந்த 2ஆம் வீட்டு அதிபதியான சனியாகவே இருக்கிறதுனால அந்த 2ஆம் வீட்டின் பலனை நமக்கு சாதகமாக செய்யும். இந்த மாதிரி ஒரு கிரகமும் நட்சத்திர ரீதியாக எப்படி பலனை கொடுக்குறோங்கிற பார்க்கறது தான் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம். இதை நம்ம ஃபாலோ பண்ண நமக்கு அன்றாட கேள்விகள், அன்றாட நிகழ்வுகள், அன்றாட நமக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல என்னென்ன வேலைக்கு எந்தெந்த நட்சத்திர சாதகம் பாதகம்ங்கிறத தெரிஞ்சு நாம் பயன்படுத்தினா அது நமக்கு கரெக்டான பலனை கொடுக்கும், சரியாகவும் இருக்கும். தேவையில்லாமல் ஒரு துக்ககாரகன் தான் சனி என்றாலும் அவர் எல்லாருக்குமே தண்டனை வழங்கிட்டே இருக்கிறது அவர் வேலை இல்லை. யார் ஒருவருக்கு தொழில் கிரகமாக சனி வருகிறதோ அவர் தன்னுடைய திசாபுத்தி அந்தர சூட்சும காலங்கள்ல அவர் நன்மையை தர்றாரு, பணத்தை கொடுக்குறாரு, உத்தியோகத்தை கொடுக்குறாரு, தொழிலை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட சனியை நாம கெடுதல்காரராக நினைச்சுக்கிட்டு அதை நாம பயன்படுத்தாம இருந்தோம்னா நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்றோம்னு அர்த்தம். அப்ப ஒரு 8ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு எப்ப சனி வர்றாரோ அந்த நபர்கள் மட்டும்தான் சனியை விளக்கணும், சனியை கண்டு பயப்படணும். அது எப்ப பயப்படணும்னா சனியினுடைய திசா புத்தி அந்தர சூட்சுமம் நடக்கும் போதோ, சனி நட்சத்திரத்துல மற்ற கிரகங்கள் அமர்ந்து அவர்களுடைய திசா புத்தி அந்தரம் நடக்கும் போதோ தான் அந்த பிரச்சனை நமக்கு நடக்கும். இது மாதிரி 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடித்து முறையாக ஜோதிடத்தை பயன்படுத்த நான் விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.